வீட்டில் கொஞ்சம் மட்டிப்பழம் இருந்துச்சுங்க, ரொம்ப பழுத்து போயிருந்துச்சு. அதனால் அதை வச்சு பனானா கேக் பண்ணிடலாம் அப்படின்ட்டு தான் செய்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணினேன். இந்த பனானா கேக் செய்கிறது ரொம்ப சிம்பிளுங்க. நான் வந்துட்டு ஒரு 6 மட்டிப்பழம் எடுத்திருக்கேன். நீங்கள் வேறு ஏதாச்சும் பழம் கொஞ்சம் பெரிய பழம் எடுக்கிறதா இருந்தால் 2 போதும், நல்லா பழுத்தது எடுத்துக்கோங்க. இது கூடால 3/4 கப் அளவு சுகர், ஒரு சின்ன துண்டு பட்டை சேர்த்து நல்லா பவுடர் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஃப்ளேவருக்காக வெனிலா எசன்ஸ் சேர்த்துருக்கேன். கூடவே 2 முட்டை. இது கூடால பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க. புளிப்பு இல்லாத தயிராக இருந்தால் ஓகே, அது சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு 1/2 கப் அளவுக்கு வெஜிடபிள் ஆயில் சேர்த்துக்கோங்க. இதில் 1/4 கப் தான் சேர்த்துருக்கேன். இன்னொரு 1/4 கப் சேர்த்த வீடியோ வந்து மிஸ் ஆகிடுச்சு. இது எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இது கூடால ஒரு 1/4 கப் அளவுக்கு டெசிகேட்டட் கோகோனட் பவுடர் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் வந்துட்டு 1/4 கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துருக்கேன். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு பேக்கிங் சோடா சேர்த்துருக்கேன். சோடா பூண்டு பார்த்தீங்களா, அதுதான். கூடவே உங்களுக்கு சாக்லேட் சிப்ஸ், இப்போ ஒயிட் சாக்லேட், மில்க் சாக்லேட், டார்க் சாக்லேட் எது இருந்தாலுமே இது கூடால ஆட் பண்ணிக்கோங்க. நான் இதில் வந்துட்டு என்னோட சாக்லேட் சிப்ஸ் இல்லாததுனால நான் மில்க் சாக்லேட் மட்டும் கட் பண்ணி போட்டிருக்கேன். இது எல்லாமே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. கட்டி எதுவுமே இருக்கக்கூடாது. இந்த பேட்டர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் திக்காக தான் இருக்கும். இதை இனிமேல் வந்துட்டு ஒரு பிரெட் டின்னுக்கு மாற்றிட்டு 180 டிகிரியில் வச்சு ஒரு 30 மினிட்ஸ் போல் பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. பேக் பண்ணிவிட்டு கம்ப்ளீட்டாக சூடு ஆறின அப்புறம் தான் நம்ம இதை வந்து ஸ்லைஸ் போடணும். செம்ம சாஃப்டாக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா இது ரொம்ப மாய்ஸ்டாக சூப்பராக இருக்கும். இந்த கேக் நீங்கள் கட் பண்ணும்போதே அவ்வளோ சாட்டிஸ்ஃபைங்காக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ் தான். இப்போ இதில் ஒரு டவுட் வரும் உங்களுக்கு, கோகோனட் பவுடர் கண்டிப்பாக சேர்க்கணுமா அப்படின்னு இருந்துச்சுன்னா சேர்த்துக்கோங்க, இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. சேர்த்துக்கிட்டிங்கன்னா அதோட டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்குது. ஃபைனலாக இதுக்கு மேலே கொஞ்சமாக மில்க் சாக்லேட் போட்டு சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள்.